ஃப்ரெண்ட்ஸ், நம்மிடம் அதிகம் காய்கறிகள் இருந்தால் இந்த சுவையான அவியலை 10 நிமிடத்தில் செய்துவிடலாம். நம் சுவையான அவியல் செய்வதற்கு நம்மிடம் உள்ள காய்கறிகளை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து விடலாம். நறுக்கிய காய்கறிகளை கடாயில் சேர்த்து விடலாம். காய்கறிகளுடன் 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மூடி போட்டு வேக வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். இந்த அளவு தேங்காயுடன் 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு கடுகு, இவை அனைத்தையும் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. காய்கறிகள் 3/4 பதம் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுது சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து 1/2 கப் தயிர் சேர்த்து விடலாம். தயிர் சேர்த்து நன்றாக காய்கறிகளுடன் மிக்ஸ் செய்து விடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்கறிகளுடன் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். கருவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவியலை ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடம் ஆகிவிட்டது. அவியல் அருமையாக ரெடி. ஒரு முறை கிளறி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க அவியல் அருமையாக ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மிடம் அதிகம் காய்கறிகள் இருந்தால் இந்த சுவையான அவியலை 10 நிமிடத்தில் செய்துவிடலாம். சாம்பார் சாதம், பருப்பு சாதத்திற்கு இந்த அவியல் பொரியல் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் அவியல் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் காய்கறிகள் அதிகம் போட்டு செய்வதால் குழந்தைகள், பெரியவர்களுக்கு மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாரம்பரிய சுவையில் செய்யும் இந்த அவியல் கூட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.